இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் துல்லஹான். அயர்லாந்துல சொல்லப்படுற ஒரு ஃபேமஸான அர்பன் லெஜெண்ட் தான் இந்த துல்லஹான். ஐரிஷ் நாட்டுப்புற கதைகள்ல வர தலையில்லாத ஒரு குதிரை வீரனை தான் துல்லஹன் அப்படின்னு அழைக்கிறாங்க. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய கருப்பு கலர் குதிரையில ஒரு மனிதன் மாதிரி இருக்கும். அதுக்கு தலை இருக்காதான். அதுக்கு பதிலாக தலையை ஒரு கையிலையும் மனித எலும்பு கூடுகளால் ஆன ஒரு பெரிய சாட்டையவும் இது கையில வச்சிருக்குமா. இதை இறப்பின் தேவதை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இது யாரோட பேரை கூப்பிட்டுச்சு அப்படின்னா அவங்க இறந்து போயிடுவாங்களாம். அது மட்டும் இல்லாம இதை நேருக்கு நேர் யாராவது பார்க்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட கண் பார்வை பறிபோகணும் சொல்லப்படுது. அயர்லாந்துல ரூரல் ஏரியாஸ்ல நைட் டைம்ல இது காட்டுப்பகுதியில தான் மேக்சிமம் டிராவல் பண்ணுமா. அப்படி டிராவல் பண்ணும்போது இது கையில வச்சிருக்க தலை ஒரு ஒளிரும் தன்மை கொண்டதான். இதனால இது நைட் டைம்ல டிராவல் பண்றதுக்கு இந்த தலையோட வெளிச்சம் தான் இதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அயர்லாந்துல ஆகஸ்ட் எண்ட்ல இருந்து செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் எவ்ரி இயர் ஒரு திருவிழா நடக்குமா. இந்த திருவிழா டைம்ல தான் இது காட்டுப்பகுதியில நைட் டைம்ல உலாவறதா சொல்றாங்க. இதனாலேயே இந்த திருவிழா முடிகிற வரைக்கும் நைட் டைம்ல காட்டுப்பகுதியில அங்க இருக்க மக்கள் டிராவலே பண்ண மாட்டாங்களாம். இது 3 விதமா வருமா. முதல்ல நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு பெரிய குதிரையில ஒரு மனிதன் மாதிரி தலை இல்லாம ஒரு கையில தலையவும் இன்னொரு கையில மனித எலும்பு கூடுகளாலான சாட்டையும் வச்சிருக்குமா. இன்னொரு விதம், இது வர அந்த குதிரைக்கு தலை இருக்காதான். மூன்றாவது விதம், 6 குதிரைகள் கொண்ட ஒரு சேரட் வண்டியில தான் இது வருமா. இந்த துல்லஹான் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா, அதுக்கு நம்ம கிட்ட கோல்டு இருக்கணும்னு சொல்றாங்க. நிறைய தங்கம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு துளி தங்கம் இருந்தா கூட நம்மளால அதுகிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, துல்லஹானுக்கு தங்கம் அப்படின்னா ரொம்பவே பயமா. இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கதையும் சொல்றாங்க. ஒருத்தர் நைட் டைம்ல காட்டுப்பாதையில டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு குதிரை கத்துற சவுண்டு கேக்குது. அவரு திரும்பி பார்க்கறாரு. அப்போ அந்த துல்லஹான் நிக்குது. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆல்ரெடி துல்லஹானோட கதை இவருக்கு தெரிஞ்சதுனால இவர் கையில இருந்த ரிங்கை அந்த இடத்துல போட்டு ஸ்பீடா ஓடியும் போயிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த துல்லஹான் இவரை ஃபாலோ பண்ணவே இல்லையா. இதுதான் இந்த துல்லஹான் பின்னாடிக்கு சொல்லப்படுற ஒரு சின்ன கதை. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அயர்லாந்துல ஆகஸ்ட் எண்டில் இருந்து செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் ஒரு திருவிழா நடக்கும் அப்படின்னு. 1500 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே இந்த திருவிழாவை நடத்திட்டு வந்திருக்காங்க. அந்த டைம்ல அந்த தெய்வத்துக்கு மனித பலியும் கொடுத்திருக்காங்க. 6th செஞ்சுரிக்கு அப்புறம் ஏதோ ஒரு ரீசன்னால மனித பலி கொடுக்கறத ஸ்டாப்பும் பண்ணியிருக்காங்க. இதனால அந்த தெய்வம் மனித பலிக்காக தான் நைட் டைம்ல துல்லஹானா மாறி காட்டுல உலாவுவதாகவும் சொல்லப்படுது. இதுதான் இந்த துல்லஹானுடைய ஆரிஜின் ஸ்டோரின்னு சொல்றாங்க. என்னதான் இதை ஒரு ஆரிஜின் ஸ்டோரி அப்படின்னு சொன்னாலும் இது நடந்ததற்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை. அதுக்கு பதிலாக இது ஒரு செவி வழி கதையாக மட்டும்தான் இப்போ வரைக்கும் பார்க்கப்பட்டு வருது.